ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா இப்போதே சத்தியம் செய்கிறேன். நான் சொன்னதை கேட்டு முடித்த 10 நிமிஷத்தில் உன் வாழ்க்கையில் திடீர் மாற்றங்களும் திடீர் திருப்பங்களும் நிகழப்போகுது. காரணமே இல்லாமல் நான் எதையும் சொல்லவும் மாட்டேன், செய்யவும் மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே. சில காலமாகவே நீயாக இல்லை. உன் மனசில் நிறைய கவலைகள் உன்னை பாடாப்படுத்துது. முதல்ல உன்னுடைய கவலைகளை எல்லாம் இந்த வராகி அம்மாட்ட விட்டுட்டினா எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன். உனக்கான நல்லது கூடிய சீக்கிரம் உன் வாழ்வில் நடக்கும். எதை நினச்சும் வருத்தப்படாமல் எல்லாமே நன்மைக்கேன்னு நினைக்க பழகு. இத்தனை நாள் கஷ்டமாக இருந்த உன் வாழ்க்கையை இப்பொழுது நல்லபடியாக மாற்றுறதுக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன். உன்னுடைய விடாமுயற்சியும் உன்னுடைய நம்பிக்கையும் சேர்ந்து உன் வாழ்க்கையை வெற்றி பாதைக்கு கூட்டிட்டு போக போகுது. உன் உள்ளத்தில் நீ என்ன யோசிக்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும். அதனால் எப்போதும் நல்லதையே நின. உனக்கான நல்லதை இந்த வராகியம்மா நான் நடத்துவேனேன் செல்லமே. வழி தெரியாமல் தடுமாட்டிக்கிட்டு இருக்கேன் தாயே, எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுன்னு நீ நம்பிக்கையோட நெஞ்சுருகி என்னை வேண்டும் போது அடுத்த நொடியே யார் மூலமாகவாவது உன்னை தேடி வந்து உனக்கான உதவியை நான் செஞ்சு முடிச்சிருவேன். உனக்கு எப்போவுமே ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. இந்த வராகி அம்மா உனக்கு தோழியாகவும் தாயாகவும் இருந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன்ற ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்? உன் கவலைகள் எல்லாம் மாறும்படியும் உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரும்படியும் இனி வரக்கூடிய காலம் உனக்கு இன்பம் தரும் நாளாக இருக்க போது. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதுமே வீண் போகாது. நீ என்னை நம்பியதின் பலனாகவும் பரிசாகவும் தான் ரொம்ப நாளாக நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த விஷயத்த உனக்கு முடிச்சு தர்றதுக்காக உன்னை தேடி வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்பான விஷயங்களை நினச்சி மனம் தளராம முன்னேறிப்போ. உனக்கான அழகான வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு என் செல்லமே. மேலே இருந்து பறந்து கீழே விழுகிற குப்பை காகிதம் கூட மறுபடியும் மேலே எந்திரிச்சு பறக்கிறதுக்கு முயற்சி செய்யும். அப்படி இருக்கும்போது நல்ல எண்ணங்களோடும் நல்ல செயல்களோடும் நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீனா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைச்சே தீரும். என்னை மனசில் முன்னால் வச்சுக்கிட்டு நீ செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் உனக்கு துணையாக இருந்து நான் வெற்றியை தருவேன். நீ எதை பார்த்தும் பயப்படாமல் கவலையை தூக்கி போட்டுட்டு மன நிம்மதியோடு இரு. இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் வேலைகளை எல்லாம் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படவே அவசியம் இல்லையேன்னு செல்லமே. எல்லா சூழ்நிலைகள்லையும் நீ ஒரு விஷயத்தை மட்டும் நம்பு. இந்த வராகி அம்மா உன் கூட தான் இருக்கேன், உனக்கு நல்லது செய்வேன்னு நீ நம்பினாலே கடைசி நிமிஷத்தில் கூட எல்லாத்தையும் சரி செஞ்சு மாற்றி அமைச்சு உன் விருப்பப்படி உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுத்துருவேன். அதனால் கண்டதையும் மனசில் சுமந்து நீ வருத்தப்பட வேணாம். உனக்காக துணையாக நான் இருக்கும்போது எப்படிப்பட்ட எதிரியாக இருந்தாலும், யார் உன்னை காயப்படுத்தினாலும், யார் உன்னை ஆட்டங்காண வச்சாலும் இறுதியில் நான் ஆடுற ஆட்டத்தில் எல்லாமே மாறி போயிடும். அதனால் எதை நினச்சும் யோசிச்சும் மன குழம்பி கவலைப்படாமல் எல்லாமே நல்லதாக நடக்கும்னு வாழ தயாராக என் தங்கமே. நீ வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த வாழ்க்கையில் ஏற்கனவே பல விஷயங்களை இழந்துட்ட. அதனால தான் இப்போது நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் புதுப்பித்து கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். இந்த பிறவியில் இதற்கு மேலே நீ எதையுமே இழக்க மாட்ட. மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு இன்றிலிருந்து விடிவு காலம் பிறக்க போகுது. உன் வாழ்க்கை உனக்கு பிடிச்சது போலவே மாறப்போகுது. உன் வாழ்க்கையை உனக்கு மாற்றித்தர இந்த வராகி அம்மா நான் இருக்கிறேன் அல்லவா. நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும். என்றும் என்றென்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். உன்னை அலட்சியமாக நினைக்கிறவங்களை விட்டுட்டு நீ துணிஞ்சு விலகி நில்லு. உன்னை பொக்கிசமாக நினைப்பவர்களுடன் இணைந்து உன் வாழ்க்கை பயணத்தை நீ தொடங்கும் போது வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அல்லவா. எப்போதுமே உன் குறிக்கோளில் நீ உறுதியாக இரு. அதை பலவீனமாக்கும் விதமாக யார் என்ன செஞ்சாலும் எதையுமே நீ பெருசாக எடுத்துக்க வேணாம். உன் எண்ணமும் செயலும் உறுதியாக இருக்கும் பட்சத்தில்
நிச்சயமாக உன் விருப்பங்கள் நிறைவேறியே தீரும். தன்னம்பிக்கையோடு நீ எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கும் போது உனக்கு உற்ற துணையாக நான் இருந்து வெற்றியை உன் கைகளில் தருவேன் என் செல்லமே. இப்போது நடக்கிறது எதுவுமே உன் கையில் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகும் எதற்காக நீ எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க? இந்த உலகமே கஷ்டப்பட்டாலும் இந்த வராகியம்மா உன் கஷ்டத்தை தெரிஞ்சு அத்தனையும் சரி செஞ்சு நீ எதிர்பார்த்ததே உன் வாழ்வில் நடக்கும்படி என்னால் செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது நடந்ததை நினச்சி ஏன் கவலைப்படுற? இனி நடக்கப் போவது எல்லாமே நல்லதுக்கேன்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக வாழ ஆரம்பி. இந்த வராகியம்மா உனக்கு பக்கத்துணையாக பக்கபலமாக இருக்கும்போது நல்லது உன் வாழ்க்கையில் நடக்காமல் போயிடுமா என்ன? மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருக்க தான் செய்வாங்க. ஒருத்தர் அன்பை கொடுப்பாங்க, ஒருத்தர் அனுபவத்தை கொடுப்பாங்க. ஒருத்தர் நல்லது செய்வாங்க, ஒருத்தர் கெட்டது செய்வாங்க. யார் எப்படி இருந்தாலும் என்ன செஞ்சாலும் நீ எதையுமே பெருசாக எடுத்துக்க வேணாம். ஏன்னா நான் சொன்னதை கேட்டு முடித்த 10 நிமிஷத்தில் உன் கவலைகள் எல்லாம் தூசாக பறந்து போயிடும். உன் வாழ்க்கையே பொற்காலமாக மாறப்போகுது. மனசில் தெளிவோட தைரியமாக உன் வேலைகளை செய்ய ஆரம்பி. கடனும் கஷ்டங்களும் தீர்ந்து செல்வ வளமிக்க வாழ்க்கைய நீ வாழப்போகிறாய் என் செல்லமே. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது இனி நீ எதை பார்த்தும் பயப்பட வேணாம். வருவது யமனாகவே இருந்தாலும் என்னை தாண்டி தான் உன்னை தொட முடியும். உனக்கு துணையா பாதுகாப்பா இந்த வராகியம்மா நான் நிற்கும்போது குலதெய்வமாக நான் இருந்து உன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக நான் நிற்கும்போது இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும். உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் நீ நம்பிக்கையை மட்டும் இழந்துட வேணாம். உன் கஷ்டத்தையும் வேதனையும் இந்த வராகியம்மா சரி செய்வேன்னு என்னை நம்பு. ஒரு சொட்டு கண்ணீரை கூட நீ வீணாக்க வேணாம். ஏன்னா உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உன் கஷ்டங்களை போக்கி உனக்கு வழிகாட்டும் துணையாக நான் இருக்க போறேன் என் செல்லமே. உன்னுடைய வழிகளையும் வேதனைகளையும் உன்னுடைய உணர்வுகளையும் சில பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்களே நினச்சி கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்க வேண்டாம். யாருக்கு எதை எப்படி புரிய வைக்கணுமோ அதன்படி நான் புரிய வைக்கிறேன். கூடிய சீக்கிரமே எல்லாரும் உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு உன்னை உயர்வாய் பெருசாக நினைக்க ஆரம்பிப்பாங்க. அது வரைக்கும் பொறுமையாகவும் தைரியமாகவும் இரு. நம்பிக்கையோடு நீ இருந்தினா எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். இப்போது உன் வாழ்க்கையில் தினசரி நீ அனுபவிக்கிற கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் உனக்கு கிடைப்பதற்கும் தள்ளி போவதற்கும் கூட காரணம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. சில பேரை நீ சந்திப்பதற்கும் விட்டு விலகுவதற்கும் கூட காரணம் இருக்கு. காரணம் இல்லாமல் இந்த பூமியில் எதுவுமே நடக்கிறது கிடையாது. அந்த காரணம் என்னங்கிறத தெரிஞ்சுக்க முயற்சி செய்கிறத விட்டுட்டு என்னை நம்பி உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. இந்த உலக வாழ்க்கையில் ஏமாற்றமும் தோல்விகளையும் பார்க்காத மனிதன்னு யாருமே கிடையாது. அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் சில விஷயங்கள் நீ நினச்சதற்கு மாறாக நடக்குது. அதுக்காக ஐயோ நான் ஏமாந்துட்டேன், ஐயோ நான் தோத்து போயிட்டேன்னு மனம் தளர்ந்து போகாமல் துவண்டு போகாமல் உற்சாகத்தோடு வாழ ஆரம்பி. இந்த உலகம் எல்லையில்லாத மிகப்பெரிய அளவுக்கு விரிஞ்சு பறஞ்சு கிடக்குது. இந்த பெரிய உலகத்தில் அளவில்லாத வாய்ப்புகளும் உனக்காக அழகாக காத்துக்கிட்டு இருக்கு. அதை புரிஞ்சுக்காம சின்ன விஷயம் நடக்கலை, சின்ன நிகழ்வு நடக்கலைங்கிறதுக்காக பெருசாக குழம்பி போகவும் கலங்கி போகவும் வேண்டாம். உனக்கான நல்லதை வச்சுக்கிட்டு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாமல் உன் மனச்சிறைக்குள் நீயே மாட்டிக்கிட்டு மனக்கதவை மூடி வச்சுக்காம நம்பிக்கையோட திறந்து வை. நம்பிக்கையோட உன் மனசை நீ திறந்து வைக்கும்போது உனக்கான விஷயத்தை நீ நினச்சது போலவே முடிச்சு கொடுத்துருவேன். இனிமே உனக்கு உறுதுணையாக நான் உன் கூடவே இருந்து நல்ல விஷயங்களையும் நடத்தி முடிச்சிடுவேன் என் செல்லமே. நீ ஆசையாக நினச்ச சில விஷயங்களும் கைகூடாமல் உன்கிட்ட வந்து சேராமல் போன விஷயங்களும் நீ கொஞ்சம் கூட நினச்சே பார்க்காத சில விஷயங்களும் இப்போது உன் வாழ்க்கையில் நடந்ததால தானே நீ தடுமாற்றத்தோடும் தவிப்போடும் காத்துக்கிட்டு இருக்க. கர்ம வினைகளின் காரணமாக இப்படி உன் வாழ்க்கையில் நீ நினைக்காத விஷயங்களெல்லாம் நடந்துருச்சே நினச்சி வருத்தப்படாத. இந்த கர்ம வினைகளின் காரணமாக நீ கஷ்டப்பட்டாலும் நீ செஞ்ச பூர்வ ஜென்ம புண்ணியங்களும் அதற்குரிய பலனை இப்போ கொடுக்க போகுது.
இந்த பிறவியில் நீ செஞ்ச நல்லதும் நல்ல விஷயங்களும் உதவிகளும் இதற்கு முந்தைய பிறவிகளில் உனக்கு கிடைச்ச பாவ ஜென்ம புண்ணியங்களும் எல்லாம் சேர்ந்து தான் இப்போது உன்னை காப்பாற்ற வந்திருக்கு. அது கூடவே உன்னுடைய இறை பக்தியும் உன்னுடைய நேர்மையும் சேர்ந்து உன்னை சரியான பாதையில் வழி நடத்த போகுது. இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் எதுக்காக கவலைப்படணும்? உனக்கு ஏற்றார் போல நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையவே உன் கைகளில் தருவதற்கு நான் தயாராயிட்டேன். நீ நினச்ச விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக கைகூடி வரும். நான் சொல்கிறத மட்டும் நல்லா கவனித்து கேளு. எப்போதுமே புதுசாக வீட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்குறினா அதை வாங்குவதற்கு முன்பாக யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். அதே போல் உன் குடும்பத்துக்கு இவ்வளவு வருமானம் வருது, இவ்வளவு செலவு செய்கிறீங்கன்றதையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். கணவன் மனைவி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டையையும் அந்யோன்யத்தையும் கூட வெளியே சொல்லிக்க வேணாம். ஏன்னா இதெல்லாம் நீ வெளியே சொல்லும்போது அது உன் வாழ்க்கையில் நீயே நினைக்காத பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும். எதை செய்ய போனாலும் தடையும் தடங்கல்களும் வர ஆரம்பிச்சிடும். கண்ணு பட்டது போல திருஷ்டி பட்டது போல எல்லாமே தப்பு தப்பாக நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் ஒரு வீட்டோட வரவு செலவையும் புதுசாக பொருள் வாங்குறதையும் வீட்டுக்குள்ளே அன்பா பாசமாக சண்டையாக என்ன நடந்தாலும் எதையுமே வெளியே சொல்ல வேணான்னு சொல்கிறேன். எப்போவுமே மனைவி ஒரு விஷயம் கணவன்கிட்ட பிடிக்கலன்னு சொல்லும்போது அதை வேணும்னே அவங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காகவே செய்யக்கூடிய ஆளாக இருக்கவே கூடாது என் தங்கமே. முடிஞ்ச அளவுக்கு தான் பிடிக்காத விஷயத்தை செய்ய தவிர்க்கலாமே தவிர கோபப்படும் போதும் சண்டை வரும்போதும் உனக்கு பிடிக்காததை நான் செஞ்சே தீர்வேன்னு அகங்காரத்தோடு செய்யக்கூடியவர்களாக கணவரும் இருக்கக்கூடாது, மனைவியும் இருக்கக்கூடாது. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து என் பிள்ளைகளான உங்களை நல்லா வாழ வைக்கணுன்ற எண்ணத்தோடு தான் இதை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை கேட்டு பின்பற்றி நடக்க ஆரம்பிச்சினா நீ வெற்றி பெறுவாய்.